அதன் பிறகு நாட்கள் தங்கு தடையின்றி பறந்தன. திருமண வேலைகள் ஜரூராக நடந்து கொண்டிருந்தன. சிம்மவிஷ்ணுவின் கோபம் அப்படியேதான் இருந்தது. அவனாக முன்வந்து அவளிடம் பேச விரும்பவில்லை. அவள் ஏதாவது கேட்டால் ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்வான், அவ்வளவுதான். சரி, திருமணம் முடியட்டும், அவருடைய கோபத்தை சரி பண்ணிடலாம் என்ற எண்ணத்தில் அவனது பாராமுகத்தை தாங்கிக் கொண்டாள் மதுரையாழினி. அன்று காலையில்தான் சிம்மவிஷ்ணு வந்து திருமண பத்திரிகைகளை வேதாச்சலத்திடம் கொடுத்துவிட்டு சென்றிருந்தான். முதல் பத்திரிகையை குலதெய்வத்திற்கு வைத்துவிட்டு உறவுக்காரர்களுக்கு கொடுத்துவிட்டு வரலாம் என்று அவளது அம்மாவும் அப்பாவும் கிளம்பிச் சென்றிருந்தனர். மதுரையாழினிக்கு ஆதிரனின் ஞாபகம்தான் வந்தது. என்னவென்று தெரியவில்லை. இந்த ஜென்மத்தில் அவளுக்கு தாய் தந்தை உறவினர்கள் என்று அத்தனை பேர் இருந்தாலும் ஆதிரனை காணும் போது மட்டும்தான் மனதிற்கு நெருக்கமாக இருக்கிறது. அவனுடன் தனக்கிருக்கும் பந்தம் எந்த ஜென்மத்திலும் அழிக்க முடியாதது என எண்ணிக்கொண்டாள். பத்திரிகை வைத்துவிட்டு வருவோம் எண்ணியவள் தாமதிக்காமல் கிளம்பினாள். அவளது நேரம். மலையிலிருந்து கீழே இறங்குவதற்காக ஒரு பேருந்து தயாராய் நிற்க ஓடிச் சென்று அதில் ஏறிக்கொண்டாள். எப்படி இருக்கீங்க ஆதிரன்? இருவரும் காஃபி ஷாப்பில் எதிரெதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்தனர். எனக்கென்ன, சூப்பரா இருக்கிறேன். அப்புறம் எங்கே உங்களை ஆளையே காணோம்? நான் கோட்படியை மிதிக்காததுல உங்களுக்கு பெரிய வருத்தம் போலவே, குறும்புடன் கூறிவிட்டு அவள் சிரிக்க, பின்ன இருக்காதா? நீங்க கோர்ட் வாசலை மிதிச்சால்தானே நாங்க சம்பாதிக்க முடியும். கண் சிமிட்டி சிரித்தான் அவன். அது சரி சரி ஆதிரன், அதையெல்லாம் விடுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் இங்கே வந்தேன். அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? மிஸ்டர் சிம்மவிஷ்ணுவை தூக்கி ஜெயிலில் போடணுமா? அவன் விளையாட்டாகத்தான் வினவினான். ஒரு வகையில் அப்படித்தான். ஆயுள் கைதியா சிறையில் போடணும். இதழ்களுக்குள் புன்னகைத்தபடியே கூறியவள் பத்திரிகையை எடுத்து நீட்டினாள். வாங்கி படித்து பார்த்தவனின் முகத்தில் புன்னகை விரிந்தது. சோ, மகாராஜா சிம்மவிஷ்ணுவையே இந்த ஜென்மத்திலும் கைப்பிடிக்க போறீங்களா மகாராணி மதுரையாழினி? ஆழ்ந்த குரலில் வினவியவனின் பார்வை அவள் விழிகளுக்குள் ஊடுருவியது. யாழினிக்கு பூமி வேகமாக சுற்றும் உணர்வு. அவளது விழிகள் அகலமாக விரிந்து அதிர்ச்சியை பிரதிபலித்தன. உங்களுக்கு? அவள் தடுமாறிக்கொண்டிருக்க, தெரியும் என்று முடித்து வைத்தான் அவன். அத்தான்? ஏனென்றே தெரியவில்லை. அவள் விழிகளிலிருந்து கண்ணீர் வந்தது. அந்த கணம் அவள் ஒன்றை புரிந்து கொண்டாள். கடந்த ஜென்ம வாழ்க்கை தனக்கு ஞாபகமில்லை என்பதற்காக சிம்மவிஷ்ணு தன்மேல் கொண்டிருக்கும் கோபம் நியாயமானதுதான் என்று அவள் மனம் கூவியது. தனக்கும் ஆதிரனுக்குமான கடந்த ஜென்மை வாழ்க்கை, அதை ஆதிரனும் அறிந்திருக்கிறான். அவன் தன்னை மறக்கவில்லை என்பது அவளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. இதோ இவன் என்னை பார்க்கும்போது கண்களில் தெரியும் கனிவு, ஜென்ம ஜென்மங்களாய் உன்னை எனக்கு தெரியும் என்ற பந்தம் தந்த நிறைவு அவன் கண்களில் தெரிகிறதே. இதைத்தான் சிம்மவிஷ்ணு என்னிடம் எதிர்பார்க்கிறான். இந்த நிறைவை அவருக்கு தர வேண்டும். அதற்காகவேனும் எனக்கு கடந்த ஜென்ம வாழ்க்கை நினைவிற்கு வர வேண்டும். அவள் மனம் அவசரமாக கடவுளை வேண்டிக் கொண்டது. உன் அத்தான் தான், ஆனால் இந்த ஜென்மத்துல உன் அத்தான் இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதா? இருக்குதுடா. உன்னை முதல்ல பார்த்தப்பவே அனைத்தும் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. உன்னுடைய வாழ்க்கை சிம்மவிஷ்ணுவுடன் தான் எனக்கு தெரியும். அதனால தான் குறுக்கே புகுந்து குழப்ப வேண்டாமேன்னு அமைதியா இருந்தேன். உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதா அத்தான்? அந்த போர்ல நான் இறந்தது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு என்னாச்சு? கண்டிப்பா சிம்மவிஷ்ணு உன்னை தனியா விட்டிருக்க மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்கிட்டையும் அப்பா கிட்டையும் வந்து உன்னை பெண் கேட்டவராச்சே அவர். அவளிடம் ஒரு பெருமூச்சு எழுந்தது. எனக்கும் அந்த போர் வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குதா தான். அவரோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு நினைவுல இல்ல. ஆனால் அவருடைய காதலை என்னால் உணர முடியுது. அவருடைய கண்கள் ஜென்ம ஜென்மமா நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை எனக்கு உணர்த்துது. வாட்? இவ்வளவு காதலை அவர் மேல வச்சிருக்க, பட் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை நினைவுல இல்லைன்னு சொல்ற? எனக்கும் அதுதான் புரியலத்தான். ஏன் அந்த விஷயங்கள் ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு தெரியல. போன ஜென்மத்து கனவு இந்த ஜென்மத்து வாழ்க்கைன்னு ஏதோ ஃபேண்டசி புக் படிக்கிற மாதிரி இருக்குது. உண்மையாலும் இப்படி கூட நடக்குமா என்ன? நடந்திருக்குது பார், அதுக்கு நாம தான் சாட்சி என்றான் அமைதியாக. அத்தான், உங்களுக்கு எதுவும் வருத்தம் இருக்குதா? தயங்கி தயங்கி வினவியவளை பார்த்தவனுக்கு அவள் என்ன கேட்க வருகிறாள் என்பது புரிந்தது. இல்லடா, சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுனாலேயோ என்னவோ எனக்கு உன் சந்தோஷம் மட்டும்தான் பிரதானமா தெரிஞ்சுது. நம்ம கல்யாணத்தை கூட நான் அந்த மனநிலையில் தான் வரவேற்றேன். எனக்கு தேவை உன் சந்தோஷம், உன் நிம்மதி. அது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா உனக்கு கிடைக்கும்னா எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்னுடைய எண்ணம் இதுதான். மென்குரலில் கூறியவனின் அன்பு கிடைக்க தான் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் மதுராவிற்கு எழுந்தது. உண்மையிலுமே நான் கொடுத்து வைத்தவள்தான்.
நெகிழ்ச்சியுடன் கூறியவளின் குரல் கரகரத்தது. ஆனால் மதுரா, சிம்மவிஷ்ணுவுடன் வாழ்ந்த வாழ்க்கையை மறந்திருக்கிறாய். நிச்சயம் அவர் மனதில் வலி இருக்கும். ஒரு ஆணாக சிம்மவிஷ்ணுவின் உணர்வுகளை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவளும் அதை உணர்ந்துதானே இருந்தாள். எனவே ஒன்றும் பேசாமல் அமைதியாய் தலை கவிழ்ந்தாள். அதை பற்றியெல்லாம் அவளுக்கென்ன கவலை? குரல் ஒலிக்க இருவரும் பட்டென்று திரும்பி பார்த்தனர். வினவியபடியே சிம்மவிஷ்ணு வந்து மதுராவின் அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். விஷ்ணு, நீங்களா? ஆச்சரியத்துடன் அவன் கேள்வி எழுப்ப, திரும்பி அவளை பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் ஆதீரனை நோக்கினான். இருவரது பார்வைகளும் அர்த்தத்துடன் சந்தித்து கொண்டன. இருவரது இதழ்களிலும் இளம் புன்னகை உதயமானது. ஆதீரன், சிம்மவிஷ்ணு. இருவரும் மாற்றி மாற்றி பெயரை உச்சரித்து கொண்டனர். இருவரது விழிகளிலும் ஒருவரையொருவர் அறிந்து கொண்ட நட்பு மின்னியது. என்ன சொல்றா உன்னுடைய முன்னாள் அத்தை மகள்? சிம்மவிஷ்ணு குறும்புடன் வினவ, உன்னை ஆயுள் கைதியாக்கப் போகிறாளாம். சிரிப்புடனேயே பதில் கூறினான் ஆதிரன். ஆயுள் கைதியா? அதுதான் ஆல்ரெடி ஜென்ம கைதியாவே மாறிட்டேனே. இம்முறை சிம்மவிஷ்ணுவின் பார்வை மெல்லிய மயிலிறகாய் மதுராவை வருடிச் சென்றது. ஒற்றை புருவத்தை உயர்த்தி திமிராய் அவனை பார்த்தாள் அவள். ஹே, ஸ்டாப். உங்களுடைய லவ் ஃபிலிமை இங்கே ஓட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. நானே பாவம் சிங்கிளா இருக்கேன். குறுக்கே புகுந்த ஆதீரன் கூறவும் இருவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். அத்தான், நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும், மதுரா உரிமையுடன் அழைக்க. அத்தானா? ஒரு மாதிரியாக அவளை திரும்பி பார்த்தான் சிம்மவிஷ்ணு. எப்பவும் எனக்கு அவர் அத்தான் தான், சிம்மவிஷ்ணுவுடன் கூறியவள் ஆதீரனிடம் திரும்பி, அத்தான், நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல என்று வினவினாள். ஷியார்டா, இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்பியா? அவன் புன்னகைக்க, பெர்மிஷன் கொடுக்க வேண்டியவன் நான் தான். சன்னக்குரலில் அவளிடம் குனிந்து முணுமுணுத்தான் சிம்மவிஷ்ணு. திரும்பி பார்த்தவள் ஒன்றும் பேசவில்லை. சரி ஆதிரன், நாங்க கிளம்புறோம். கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். அவனிடம் மீண்டும் ஒரு முறை வற்புறுத்திவிட்டு எழுந்தவன், உங்க கிராமத்துக்கு தான் போகிறேன், வர்றையா என்றபடி மதுராவை நோக்கினான். இல்ல, நீங்க கிளம்புங்க ஏதோ கூற வந்தவள் அவன் பார்த்த பார்வையில் கப்சிப்பென்று வாயை மூடிக்கொண்டு அவனுடன் எழுந்தாள். ஓகே அத்தான், பாய், கல்யாணத்துல சந்திப்போம். இருவரும் விடைபெற்று கிளம்பினர். கார் அமைதியாக ஆர்ப்பாட்டமில்லாமல் சென்று கொண்டிருந்தது. வரும்போது எப்படி வந்த? காரை வளைத்து திருப்பியபடி அவன் வினவ. பஸ்ல தான் என்றால் வெளியே வேடிக்கை பார்த்தபடியே. இனி டவுனுக்கு வரணும்னா சொல்லு, காரை அனுப்பி வைக்கிறேன். பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ண வேண்டாம். அவன் என்னமோ சாதாரணமாகத்தான் கூறினான். அவளுக்குத்தான் ஏனோ சுள்ளென்று கோபம் வந்தது. ஏன் பஸ்ல வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொன்னா கேட்டு பழகுடி. உன் ஸ்டேட்டஸ்க்கு நீ பஸ்ல வர்றது எனக்கு சரியா படல. ஸ்டேட்டஸ் என்ன சொல்லி காண்பிக்கிறீங்களா? மலை கிராமத்திலிருந்து வந்தவள் தானேன்னு சொல்லி காண்பிக்கிறீங்களா? உங்க ஸ்டேட்டஸ்க்கு நான் சமம் இல்லைன்னா எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து பெண் கேட்டீங்க? ஆத்திரமாய் சீறினாள் அவள். ஹே இடியட், எதையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டியா? நான் ஒன்றும் அந்த அர்த்தத்துல சொல்லல. எனக்கு நிறைய தொழிலெதிரிகள் இருக்கிறாங்க. என் ஃபேமிலி மேல எப்பவுமே அவங்களுக்கு ஒரு கண் இருந்துட்டே இருக்கும். ஏதாவது சந்தர்ப்பத்துல அவங்களை வச்சு மிரட்டி காரியம் சாதிச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. உன்னுடைய சேஃப்டிக்காக தான் பஸ் டிராவலை அவாய்ட் பண்ண சொன்னேன். நீளமாய் விளக்கம் அளித்தான் அவன். ஓ, தவறை உணர்ந்து கொண்டவளின் குரல் இறங்கி ஒலித்தது. என்ன ஓ? சொசைட்டில இந்த சிம்மவிஷ்ணுவுக்குன்னு ஒரு பெயர் இருக்குது. நீயே என்னை வில்லனாக்கிடுவ போல. நீங்க வில்லன் இல்லாம பின்னென்ன ஹீரோவா? நான் ஹீரோ தாண்டி. மலையில வந்து ஃபேக்டரி கட்டுறீங்க, இயற்கை வளத்தை அழிக்கிறீங்க, நீங்க வில்லன் தான். அது சரி, என் தொழிலே அதுதான்மா. அப்புறம் மலையில ஃபேக்டரி கட்டுறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? அவன் வினவும் போதே கார் பள்ளிக்கூடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் பகுதியை தாண்டி செல்ல, அத்தனை மரங்களை அழிச்சிங்கல்ல, அதுக்கு பரிகாரம்னு நினைச்சுக்கோங்க. சரிங்க மகாராணி. அந்த கார் பயணம் இருவரது மனதிலும் ஒரு இலகுத்தன்மையை புகுத்தி இருந்தது. தொழிற்சாலை கட்டுவது தொடர்பாக அவள் மனதிலும் அவன் மீது ஒரு உறுத்தல் இருந்தது. தன் காதலை மறந்திருக்கிறாள் என்பதில் அவனுக்கும் கோபம் இருந்தது. இருந்தும் அந்த நொடி, அந்த நிமிடம் வாரி வழங்கும் சுகங்களை இழக்க அவர்கள் தயாராயில்லை. தொடரும். ஜென்ம பந்தமடி. இது அத்தியாயம் 17. ஆதவன் நித்தம் தோன்றியும் மறைந்தும் புது புது அத்தியாயங்களை படைக்க நாட்கள் வேகமாக விரைந்தது. திருமண நாள் மிக அழகாக விடிந்தது. அழகான திருமணம் அவர்களுடையது. திருமணத்திற்காக அவன் மண்டபத்தை வாடகைக்கு எடுக்கவில்லை. இயற்கையின் காதலியான தன் காதலியின் மகிழ்ச்சிக்காக அந்த இயற்கையையே வாடகைக்கு எடுத்திருந்தான். அந்த மலையிலேயே சமவெளியான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு அரங்கம் அமைக்கப்பட்டது. அதுவும் இயற்கை வளங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் வராத வகையில்.
சுற்றிலும் மலைகள் அணிவகுத்திருக்க நட்ட நடுவில் இருந்த சமவெளியில் புல்படுக்கையில் அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. சொர்க்கலோகம் இறங்கி வந்த அந்த காட்டில் மையம் கொண்டது போல் மிக ரம்யமாக இருந்தது அந்த மணப்பந்தல். அரங்கம் முழுவதும் பூக்களால் மட்டுமே அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மதுரையாழினிக்கு பூக்கள் என்றால் கொள்ளை பிரியம். மலையில் பிறந்து வளர்ந்தவளுக்கு பூக்களின் மேல் மோகம் இல்லாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். அதுவும் பூக்கள் என்றால் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் என்பாள். வெறும் வெள்ளை நிறத்தில் மனத்தை மட்டும் அள்ளி வீசினால் போதுமா? கண்ணுக்கு மகிழ்ச்சியாக வண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பாள். பொதுவாக பெண்கள் மல்லிகையை ரசிப்பார்கள் என்றால் அவள் மஞ்சள் வண்ண செவ்வந்தியை விரும்பி சூட்டிக்கொள்வாள். கேட்டால் பூ என்றால் நிறம் வேண்டும் என்பாள். இதை அறிந்திருந்த சிம்மவிஷ்ணு வண்ண வண்ண பூக்களால் மணப்பந்தலை அலங்கரித்திருந்தான். ஹோமத்தின் முன் அமர்ந்து ஐயர் கூறும் மந்திரங்களை திருப்பி உச்சரித்து கொண்டிருந்தான் சிம்மவிஷ்ணு. பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக திகழ்ந்தவன் நிச்சயம் ஆணழகன்தான். அலையலையான கேசமும் பரந்த நெற்றியும் தீர்க்கமான கண்களும் அழுத்தமான உதடுகளும் உடற்பயிற்சியின் விளைவால் முறுக்கேறியிருந்த உடல்வாகும் பல பெண்களை அவன் பின்னால் சுற்ற வைத்துவிடும். ஆனால் அவன் மாய்ந்து மாய்ந்து சுற்றியது எல்லாம் ஒரு பெண்ணின் பின்னால் மட்டும்தான். அந்த ஆணழகனின் காதலுக்கு பாத்திரமானவள் பேரழகியாய் வந்து கொண்டிருந்தாள். மாதுளை முத்துக்களின் நிறத்தில் பட்டுப்புடவையின் உடலெங்கும் தங்க நிற ஜரிகைகள். தங்க நகையோ வைர நகையோ அணியாமல் வெண்முத்துக்கள் பதித்த தங்க நகைகளை அணிந்திருந்தாள். மணப்பெண்ணுக்கே உரிய சர்வ அலங்காரம். நீண்ட கருங்கூந்தலை மல்லிகை பூச்சரம் அலங்கரித்திருந்தது. மருதாணியில் சிவந்த வெண்பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடியெடுத்து வைத்து விண் தாரகையாய் நடந்து வந்தாள் மதுரையாழினி. நிமிர்ந்து பார்த்தவனின் உதடுகளில் ரசனை புன்னகையொன்று வந்தமர்ந்தது. குனிந்த தலை நிமிராமல் அவனருகே வந்தமர்ந்தாள் அவள். மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமேளம் கெட்டிமேளம். மேளவாத்தியங்கள் முழங்க தேவதேவர்களின் பூத்தூறல்களோடும் பெரியவர்களின் ஆசிகளோடும் அவளது சங்கு கழுத்தில் 3 முடிச்சிட்டான் சிம்மவிஷ்ணு. ஜென்ம ஜென்மங்களான அவர்களது காதலை அந்த ஜென்மத்திலும் விதி இணைத்திருந்தது. தன் நெஞ்சுக்குழியை முத்தமிட்டு சென்ற மஞ்சள் கயிற்றின் ஸ்பரிசம் பெண்ணவளின் மனதிற்குள் நிறைவை தந்தது. 4 வருடங்களாக கனவிலும் நனவிலும் தன்னை படுத்தி எடுத்து கொண்டிருந்த நினைவுகள், அந்த நினைவுகளின் நாயகனோடு தனது காதலை ஒப்படைத்துவிட்ட திருப்தி அவளுக்குள் எழுந்தது. இருவரின் விழிகளும் ஒன்றையொன்று கட்டிக்கொண்டன காதலோடு. இவர்களது திருமணத்தை பார்த்து கொண்டிருந்த ஆதிரனின் மனதிலும் பெரும் நிறைவு எழுந்தது. அந்த பெண்ணவள் மேல் அவன் கொண்ட அன்பு தந்த நிறைவு அது. அடுத்தடுத்த சடங்குகள் நடந்தேற நேரம் இனிமையாக கடந்தது. ஊர் மக்களும் அந்த திருமணத்தை மகிழ்ச்சியோடு எடுத்து நடத்தினர். அவர்கள் அனைவருமே தாயாய் பிள்ளையாய் பழகுபவர்கள். தங்கள் வீட்டு பெண் பெரிய இடத்தில் வாக்கப்பட்டு போகிறாள் என்பது அவர்களுக்கும் மகிழ்ச்சியைத்தான் தந்தது. ஒரு சில பெரியவர்கள் காதல் திருமணம் என்று முணுமுணுத்தாலும் சிம்மவிஷ்ணுவின் பெற்றவர்கள் இயல்பாக பழகிய விதம் அவர்களை கவர்ந்துவிட அமைதியாகிவிட்டனர்.